குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதவே நமஹா. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 29/6/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 5:56. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று மாலை 3:58 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 10:46 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நாம யோகம் இன்று இரவு 8:52 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இன்று அதிகாலை 5:11 வரை பாலவம், பின்பு மாலை 3:58 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 10:46 வரை சித்தயோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 10:46 வரை மகம், பின்பு பூரம். சந்திராஷ்டமம் உடைய ராசி சிம்ம ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி, திருச்சேரை ஸ்ரீ சாரநாதர், திரு கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் இத்தலங்களில் திருமஞ்சன சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ பைரவ பெருமானை வழிபட கர்ம வினைகள் குறையும். விரதாதி விசேஷங்கள் தேய்பிறை அஷ்டமி. ஸ்ரீ கால பைரவருக்கான இந்த ஸ்லோகங்களை உச்சரிப்பதால் பலவித பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ கால பைரவர் வழிபாடு மிக மிக விசேஷம். அதிலும் தேய்பிறை அஷ்டமி திதி இருப்பதால் உங்களுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போக வழிபாடு செய்வது நல்லது. இந்த ஸ்லோகத்தை நீங்கள் 11 முறை உச்சரிக்க வேண்டும். தினந்தோறும் செய்தாலும் நல்லதுதான். ஓம் ஆபத்தாரனாய அஜாமில பந்தனாய துஷ்ட நிகிரகாய சிஷ்ட பரிபால ஸ்வரூபாய மம தாரித்ரிய துக்க தகனாய மம பாப கோப சல்லிய தோஷ நிவர்த்திகராய தன ஆகர்ஷனாய ஸ்வர்ணாகர்ஷனாய சகல காரிய அனுகூல சித்திகராய சகல சத்ரு தோஷ நிவர்த்திகராய ஓம் ஸ்ரீ வடுக பைரவாய நமக. ஓம் கால பைரவா போற்றி. ஓம் கல்பாந்த பைரவா போற்றி. ஓம் ஸ்ரீ குரோத பைரவா போற்றி. ஓம் ஸ்ரீ கபால பைரவா போற்றி. ஓம் சம்ஹார பைரவா போற்றி. ஓம் சண்ட பைரவா போற்றி. ஓம் ஸ்ரீ உக்ர பைரவா போற்றி போற்றி என்று ஸ்ரீ கால பைரவரை வழிபடுங்கள். எல்லா நலன்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். மனதில் இருந்த சங்கடங்கள் தீரும். மன பிரச்சனைகள் அகலும். இறை வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான அனுகூலம் உண்டாகும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? பிரார்த்தனைகளை நிறைவேற்ற நல்ல நாள். கல்வி பணிகளை தொடர ஏற்ற நாள். கலை சார்ந்த பணிகளில் ஆலோசனை பெற உகந்த நாள். வழக்கு தொடர்பான செயல்களை மேற்கொள்ள நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. காலை 1:12 முதல் 2:56 வரையில் மேஷ லக்னம். காலை 2:57 முதல் 4:59 வரையில் ரிஷப லக்னம். காலை 5 முதல் 7:14 வரையில் மிதுன லக்னம்.
7:15 முதல் 9:23 வரையில் கடக லக்னம், 9:24 முதல் 11:24 வரையில் சிம்ம லக்னம், 11:25 முதல் மதியம் 1:25 வரையில் கன்னி லக்னம், 1:26 முதல் 3:30 வரையில் துலாம் லக்னம், பிற்பகல் 3:31 முதல் 5:42 வரையில் விருச்சக லக்னம், 5:43 முதல் இரவு 7:49 வரையில் தனுசு லக்னம், இரவு 7:50 முதல் 9:43 வரையில் மகர லக்னம், 9:44 முதல் இரவு 11:26 வரையில் கும்ப லக்னம், 11:27 முதல் காலை 1:07 வரை மீன லக்னம். சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு சகல தோஷங்கள் பாவங்கள் நீங்கும். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்தக் பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தக் பிரசோதயாத் என்று ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு அதி அற்புதங்கள் நிகழும், நன்மைகள் வந்து சேரும். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். அந்தந்த நாளுக்குண்டான கிரகத்திற்கான வழிபாடுகள் செய்வதும், பணம் தரக்கூடிய பதிகங்கள் படிப்பது, சிவ புராணத்தை பாராயணம் செய்வது, லிங்காஷ்டகம் படிப்பது மிக விசேஷம். பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் சகல சேமங்களும் லாபங்களும் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைத்து செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும், பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் அறியலாம். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது ராசியிலேயே குரு பகவானும், குடும்பம், வாக்கு, தனம், கல்வி, வருமான ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், ருணரோக சத்ரு பாவகத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம் பயணங்களால் புதிய அனுபவங்கள் உண்டாக்கும். படிப்பில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். மாணவர்களுக்கு ஈடுபாடு உண்டாக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றியும் பெறுவீர்கள். கால்நடைகள் வளர்ப்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். சந்திர பகவான் மனோகாரகன், உணவுக்குண்டான அதிபதி, நெல் காரகத்துவம் பெற்றவர். உணவகம் வைத்து நடத்துபவர்கள், உணவு உற்பத்தியில் இருப்பவர்கள், தானிய களஞ்சிய கிடங்கு வைத்திருப்பவர்கள் அல்லது தானிய உற்பத்தி செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்ல ஆதாயம் உண்டு. உணவு பொருள் சார்ந்த விஷயத்தில் வியாபாரத்தில் நல்லதொரு லாபத்தை நீங்கள் இன்றைய தினம் பெற முடியும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் மட்டும்
சிந்தித்து செயல்படுங்கள். 4ஆம் வீட்டிற்குண்டான அதிபதி சுகஸ்தானத்தினுடைய அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் உச்சஸ்தானத்தில் இருக்கிறார். அலுவலக பணிகள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் இடமாற்றங்கள் உண்டாகலாம். வியாபாரம் சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாக்கும். பகை விலகும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் விநாயக பெருமான் தேவதை. அதிபதியான கேது பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு பாவகம், கடன் நோய் எதிரி ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே, தினம்தோறும் நீங்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்தாலே போதும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில இடர்பாடுகள் நீங்கும். அருகம்புல் வைத்து வழிபடுங்கள். முடிந்தால் தினம்தோறும் விநாயகரை ஒரு சுற்று வலம் வந்து வழிபாடு மேற்கொண்டாலே போதும். அருகம்புல் சாற்றி வழிபட்டால் சகல பிரச்சனைகளும் தீரும் என்பது ஐதீகம். ஓம் கங் கணபதையே நமக. ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் விக்னராஜாய நமக. ஓம் ஹேரம்பாய நமக. ஓம் லம்போதராய நமக. ஓம் விகட ராஜாய நமக. ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் செல்வ மகா கணபதையே நமக என்று விநாயக பெருமானுக்குண்டான போற்றியை தினந்தோறும் ஒரு 11 போற்றிகளையாவது நீங்கள் மனதார உச்சரித்தாலே போதும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட வேலைகள் துலங்கும். எல்லா நிலைகளிலும் மேன்மை பெறுவீர்கள். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். அனுபவங்கள் உண்டாகும் நாள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தேவதை தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் மூத்த சகோதர பாவகத்தில் சஞ்சரிக்கிறார். சுக்கிர பகவானோடு சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கின்றனர். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். சில வேலைகள் தாமதமாகவே நடக்கும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க சூழ்நிலைகள் உண்டு. இடமாற்றம் சார்ந்த சிந்தனை இருக்கும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தேவதை சிவசூரிய பகவான். தெய்வம் சிவபெருமான். உங்களுடைய நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டில் விரய பாவகத்தில் அயன சயன போகஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களை அதிலும் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பகை விலகும் நாள். இரக்கமான ஏற்றமான சூழ்நிலைகள் இருக்கும். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். சிந்தனைகள் மேம்படலாம். இந்த நாள் ஆனந்தம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் அறியலாம். ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ரிஷபராசி அன்பர்களே, ராசியிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம். புதியதொரு முயற்சிகளில் மாற்றம் ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து கொள்வீர்கள். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள். பயனற்ற வீண் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் தோன்றி மறையும். மன நிறைவு நிறைந்த நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு நடந்து கொண்டால் எந்தவிதமான சங்கடங்களும் காணப்படாது. பொருட்செலவு பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. மற்றவர்களோடு பேசக்கூடிய விஷயங்களிலும் கருத்தறிந்து பேச வேண்டும். வாக்குக்கு வந்ததை நீங்கள் பேசக்கூடாது. நன்மை தீமைகளையும் உங்களுடைய பலம் என்ன பலவீனங்கள் என்ன என்பதையும் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் இவற்றை வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம்.
பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தேவதை சிவபெருமான். சிவ சூரிய பகவானுடைய வழிபாடு உங்களுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக நல்லது. வேலும் மயிலும் துணை என தினம்தோறும் உச்சரித்து வாருங்கள். கோச்சார அமைப்பின்படி மாற்றம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை எதிர்ப்புகளை புரிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு மறைமுகமாக தொந்தரவு செய்யக்கூடியவர்கள் யார் என்கிற விவரம் உங்களுக்கு அறிய வரும். சில விஷயங்களில் பயிற்சி மேற்கொள்ளக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான், தேவதை ஸ்ரீ அன்னை அபிராமி. சந்திர பகவான் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசியில்தான் சந்திர பகவான் உச்சம் பெறுவார். ஆக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதல் காணப்படாது. உத்தியோகத்தில் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்வது நல்லது. வெளியிடங்களுக்கு செல்பவர்கள் சரியாக திட்டமிட்டு செய்ய வேண்டும். கவனக்குறைவு ஏற்படலாம், கவனமாக இருங்கள். மன சஞ்சலங்கள் தீர சனீஸ்வர பகவானுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். மிருகசிரீஷம் நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தேவதை முருகப்பெருமான் தான் தெய்வம். சஞ்சலங்கள் மறையும். உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அதிலும் சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவானோடு செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரமும் இருக்கிறது. வீடு மனை நிலம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு ஓரளவிற்கு அனுகூலமான பலன் இருக்கும். சஞ்சலங்கள் மறையும், மன நிறைவு ஏற்படலாம். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வழிபாடுகளை மேற்கொண்டாலே போதும், குழப்பங்கள் தோன்றி மறையும். மன நிறைவு பெற்ற நாளாக இருக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களே, இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படியும் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். ராசியின் 12வது வீடு விரயஸ்தானத்தில் குடும்ப அதிபதி, வருமானத்தின் அதிபதி, கல்வியின் அதிபதி, அந்த ஸ்தானத்தினுடைய அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அயன சயன போகஸ்தானமும் அதுதான். குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும். வெளி சார்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அப்படி சூழ்நிலைகளில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பயணங்கள் மூலம் மாற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சோர்வுகள் விலகும். மனதில் புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்கும். வியாபாரத்தில் இழுபறியாக இருந்து வந்த சில தன வரவுகள் கிடைக்கும். துன்பம் விலகும் நாள். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதீத நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்வது வேலைகள் வேகமாக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக வேலைகள் முடியும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தேவதை முருகப்பெருமான் தான் தெய்வம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களை நெருக்கடிகள் உண்டாக்கலாம். தனஸ்தானத்தினுடைய அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறார். நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார், பாக்யஸ்தானத்தில். ஆக மிதுன ராசி அன்பர்களே, சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவானோடு இணைந்து நட்சத்திர அதிபதியும் சஞ்சாரம் செய்கிறார். பண செலவுகள் காரணமாக வீண் விரயங்கள் உண்டாகலாம். ஒரு சிலருக்கு பண நெருக்கடி காரணமாக பிறரிடத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழல் உண்டாகும். கவனமாக இருங்கள். பணத்தினுடைய தேவைகள் கூட உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மன். கவனமாக செயல்பட வேண்டிய நாள். கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும். உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். நட்சத்திரத்தினுடைய அதிபதி ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை ராகு பகவானோடு புதன் பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம். சோர்வுகள் விலகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும். புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும். தெளிவாக ஒரு சில நல்ல முடிவுகளை மேற்கொள்வீர்கள். அரசு காரியங்கள் கை கொடுக்கும்.
புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மற்றும் சிவபெருமானுடைய வழிபாடு செய்தால் உங்களுக்கு மிக மிக நல்லது. தன வரவுகள் கிடைக்கும். பிரச்சனைகள் விலகும் நாள். இழுபறியாக இருந்த வேலைகள் சிறப்பாக நடக்கும். நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஆக குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. இந்த வார்த்தைகளை நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். குரு கடாட்சம் பரிபூரணம், குருவே துணை, குருவே சரணம். இப்படி இது போன்ற குரு பகவானுக்கு உண்டான சின்ன சின்ன ஸ்லோகங்களை அவ்வப்போது உச்சரித்தாலே குரு பகவானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலனை நீங்கள் அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடக ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி, ஓம் ஸ்ரீ கடக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பிரச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். சேமிப்பு சார்ந்த செயல்களில் ஆர்வம் உண்டாகும். உடல் தோற்ற பொலிவில் மாற்றம் ஏற்படும். கடகராசி அன்பர்களே, ராசியின் அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறார். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். 3ஆம் வீடு இளைய சகோதர பாவகம், இடப்பெயர்ச்சி, கம்யூனிகேஷன், முயற்சி சார்ந்த இடங்கள், இது சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சில பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல 11ஆம் வீடு என்பது மூத்த சகோதரியை குறிக்கக்கூடிய இடம். அதில் ராசிநாதன் சந்திர பகவான் இருப்பதால் உங்களுக்கு உடன் பிறந்தவர்களால் அனுகூலமான பலன்கள் இன்றைய தினம் உண்டாகும். உத்தியோகத்தில் சில மாற்றமான தருணங்கள் அமையும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். பணிவு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கலாம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம். அதிபதி குரு பகவான், தேவதை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, சிவபெருமானுடைய வழிபாடு செய்தால் மிக நல்லது. குரு பகவான் உங்களுடைய ராசி அமைப்பின்படி 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் தொழில் பாவகத்தில் சஞ்சரிக்கிறார். சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும். சில வேலைகளில் ஆர்வங்கள் உண்டாகும். தோற்றப்பொலிவில் மாற்றம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தேவதை சிவபெருமான், தெய்வம். உங்களுடைய நட்சத்திர அதிபதி ராசியினுடைய நிலைப்படி பார்க்கும்போது 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரமும் அமைகிறது. ஆக பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும்போது வியாபாரத்தில் லாபம் மேம்படும். மாற்றங்கள் உண்டாக்கும். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நன்மைகள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தேவதை ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு மிக நல்லது. சனிக்கிழமை தினம் தாயாரையும் சேர்த்து வணங்குங்கள். ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு உத்தமம். புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி 3 கிரகங்களின் சேர்க்கையோடு அமைகிறது 9ஆம் பாவகத்தில். ஆக தந்தைக்குண்டான வழியில் சில பலன்கள் கிடைக்கும். பணிவு நிறைந்த நாள். தம்பதிகளுக்கிடையே புரிதல் இருக்கும். அனுசரணையான போக்கு காணப்படும். உயர்வு ஏற்படும். வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய
கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவசூரியனே போற்றி. சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. பிற மொழி பேசக்கூடிய மக்களால் ஆதாயம் அடைவீர்கள். ஆனந்தம் நிறைந்த நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு. புதியதொரு பணி வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை தொடர்பாக இருந்த சங்கடங்கள், சில பிரச்சனைகள் அகலும். வியாபாரத்தில் புதிய முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். வெளியிடச் சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் படிப்பில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். படிப்பிற்காக முயற்சி செய்தவர்கள் உயர்கல்வி சார்ந்த செயல்களில் இருந்த தாமதங்கள் நீங்கும். அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்வை தரும். சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதன். கோச்சாரத்தின் அமைப்பு படி 8ஆம் இடம் மீன ராசியில் ராகு பகவான், புதன் பகவான் சூரிய பகவானோடு சஞ்சரிக்கிறார். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பக்தி நிறைந்த நாள். சனிக்கிழமை தினம் சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் விநாயக பெருமான், தேவதை. மகம் நட்சத்திரக்காரர்களே, உங்கள் ராசியினுடைய அமைப்பு படி கேத்து பகவான் 2ஆம் வீட்டில் குடும்ப ஸ்தானத்தில் வாக்குஸ்தானம், வருமானம், கல்வி இதை சார்ந்த காரகத்துவம் பெறக்கூடிய பாவகத்தில் தான் கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார். பேசக்கூடிய வார்த்தைகளில் உங்களுக்கு தெளிவு இருக்கும். மற்ற மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. அதிலும் மொழி சார்ந்த நபர்களால் உங்களுக்கு பெருமிதம் அடைவீர்கள். லாபம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார், தேவதை. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் களத்திர பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரமாக பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் நீங்கும். வீட்டில் பெரியவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு தகுந்த நன்மையை ஏற்படுத்தும். நல்ல வழி கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தாமதங்கள் விலகும். வருமானம் கிடைப்பதற்கான வழிவகை உண்டு. கடன் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சனீஸ்வர பகவானோடு இணைந்திருப்பதால் சனிக்கிழமை தினம் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ தாயாருக்கு, மகாலட்சுமி தேவிக்கு குங்குமத்தினால் அர்ச்சனை, வில்வ அர்ச்சனை, கற்கண்டு வைத்து நிவேதனம் செய்து வழிபட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக கொடுக்கலாம். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு தீர்க்க ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலம் சித்திக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். அவரே உங்களுடைய ராசிநாதனுமாக இருக்கிறார். தெய்வம் சிவபெருமான், தேவதை சிவசூரியன். சிவபெருமானுடைய அனுகிரகம் வேண்டி இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்வது நல்லது. காரணம், உத்திரம் நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் ராகு பகவான், புதன் பகவானோடு சூரிய பகவானும் இருக்கிறார். பக்தி நிறைந்த நாளாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். கடன் சார்ந்த சங்கடங்கள் மறையும். வருமானம் உயரும். தேக பலம் அதிகரிக்கும். தெய்வீக பலம் பெறுவீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய, அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கன்னிராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லது.
ராசியிலேயே கேத்து பகவானும் 7ஆம் பாவகத்தில் ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவான் களத்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றனர். சுப காரியம் தொடர்பான வேலைகளில் அலைச்சல் ஏற்படும். மேற்கல்விக்காக தொடரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அடுத்த துறையை எதை தேர்ந்தெடுக்கலாம் என்பதில் சில மனக்குழப்பங்கள் தோன்றி மறையும். பெரியவர்களோடு தகுந்த ஆலோசனைகளை மேற்கொள்வது நல்லது. பொருளாதாரத்தில் மாற்றமான சூழல் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் மேலோங்கும். பயணம் சார்ந்த விஷயங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். வண்டி வாகன பயண நேரங்களில் நிதான போக்கு தேவை. பயிர் தொழிலில் இருப்பவர்கள், விவசாயிகள், உணவு சார்ந்த வேலையில் இருப்பவர்கள், பொருள் உற்பத்தியில் இருப்பவர்கள், தானிய களஞ்சியம் கிடங்கு வைத்திருப்பவர்கள் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலையை முழுமையாக உணர்ந்து செய்தால் நல்லது. ஓய்வு நிறைந்த நாளாகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை பயக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவசூரிய பகவான், தேவதை ஸ்ரீ சிவபெருமான். சிவபெருமானுடைய வழிபாடு இந்த நாள் சனிக்கிழமை தினத்தில் செய்யுங்கள். சூரிய பகவானுடைய அனுகிரகமானது கிடைக்கும். நவ கிரகங்களினுடைய நல்லருளையும் நீங்கள் பெறுவீர்கள். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் மீன ராசியில் ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரமும் அமைகிறது. பொருளாதார நிலையில் சில மாற்றங்கள் இருக்கும். அவ்வப்போது சின்ன வகையில் சிறு சிறு அலைச்சல் ஏற்படலாம். கவனமாக செயல்பட வேண்டிய நாள். மற்றவர்களிடத்தில் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர அதிபதி சந்திர பகவான். அவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சந்திர பகவான் ரிஷப ராசியில் அமைகிறார். மாற்றங்கள் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்கலாம். பாக்யஸ்தானம் தந்தைக்குண்டான பாவகத்தில் சந்திர பகவான் இருப்பதால் தந்தையினுடைய அனுசரணையான போக்கு மகிழ்வை தர மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பொருளாதாரத்தில் இருந்த சின்ன சின்ன சிக்கல்கள், சில பிரச்சனைகள் அகலும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தேவதை முருகப்பெருமான், தெய்வம். நட்சத்திர அமைப்பின்படி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் பாவகத்தில் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் பகவானோடு சனீஸ்வர பகவானும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரமும் அமைகிறது. பயிர் தொழில் செய்பவர்கள் கவனமாக இருப்பதும் ஓய்வு நிறைந்த நாளாகவே அமையும். வண்டி வாகன பயண நேரங்களில் கவனமாக இருங்கள். யாரிடத்திலும் பகைமையை பாராட்டாதீர்கள். எதிரிகள் தொல்லைகள் நீங்க சிவ வழிபாடு செய்வது, முருகப்பெருமானை வழிபடுவது மிக நல்லது. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. வேலும் மயிலும் துணை எனவும் வேலிருக்க வினையுமில்லை மயிலிருக்க பயமும் இல்லை என்கிற மந்திரத்தையும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உச்சரித்துக் கொண்டே இருங்கள். இதனால் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நிலம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். வழக்கிலிருந்து வெளிவருவீர்கள். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலனை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாரே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் கும்பராசியில் சஞ்சரிக்கிறார். கும்பராசியினுடைய ஆட்சிநாதன் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் அந்த ஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்கிறார். குடும்ப பாவாதிபதி, தன பாவாதிபதி செவ்வாய் பகவானும் அங்கு இருக்கிறார். 7ஆம் இடத்தில் குரு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். வியாபாரம் சம்பந்தமான வேலைகளில் பொறுமையாக இருங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் சில சின்ன சின்ன உபாதைகள் தோன்றி மறையும். உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது.
மனதில் புதுவிதமான இலக்கு பிறக்கும். தேவையற்ற அலைச்சலால் உடலில் சோர்வுகள் உண்டாக்கும். விவேகமாக இருக்க வேண்டிய நாள். மனதில் புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கும். துலாம் ராசி அன்பர்களே, தேவையற்ற வீண் அலைச்சல்களால் உடலில் சோர்வுகள் உண்டாகும். பொறுமை, நிதான போக்கு மிக மிக அவசியம். சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தேவதை முருகப்பெருமான், தெய்வம். நட்சத்திர அமைப்பின்படி பார்க்கும்போது நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அவரோடு சனீஸ்வர பகவானும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ஆக சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பொறுமை, நிதான போக்குத்தான் தேவை. கோப குணத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்படுதல் கூடாது. சகோதர சகோதரிகளிடத்தில் கனிவாக பேசுவது நல்லது. சில நேரத்தில் உங்களுடைய வேலைகள், பணம் சார்ந்த விஷயங்கள் சற்று இழுபறியாக கூட இருக்கலாம். மன குழப்பமாகவே இருப்பீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். நட்சத்திர அதிபதி ராகு பகவான், தேவதை ஸ்ரீ துர்க்கையம்மன். ராகு பகவான் உங்களுடைய ராசி அமைப்பின்படி 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புதன் பகவான் சூரிய பகவானோடு கூட்டணியாக இருக்கிறார். ராகு பகவான் சனிக்கிழமை தினத்தில் இயலாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்வதால் நவகிரக தோஷங்கள், தாக்கங்கள் நீங்கும். புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கலாம். மேல் அதிகாரிகளிடத்தில் விட்டுக் கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. மற்றவர்களிடையில் சில கருத்துக்களை பகிரும்போது கவனமாக இருக்க வேண்டும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தேவதை சிவபெருமான், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, தெய்வம். விசாக நட்சத்திரக்காரர்களை உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் களத்திர ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கூட்டாளிகளுடைய செயல்பாடுகளில் கவனமாக இருங்கள். மனதில் சில சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும். வண்டி வாகன பயண நேரங்களில் கவனம் தேவை. அலைச்சல் இருக்கும். பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள். எண்ணத்தில் தெளிவு பெற நவ கிரகங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தால் சிறப்பான பலன்களை நீங்கள் பெற முடியும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைத்து செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும், பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அதாவது 7ஆம் பாவகம் என்பது களத்திரஸ்தானம், உங்கள் துணைவரை பற்றி சொல்லக்கூடிய இடம். வாழ்க்கை துணைவரோடு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். விருச்சிக ராசி அன்பர்களே, மனம் குதூகலமாக இருக்கும். தம்பதியர்களிடையே ஒற்றுமை பரஸ்பரம் இருக்கும். நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள், மறைமுகமாக இருந்த சங்கடங்கள் மறையும். எதிர்பாராத சில தன வரவுகள் உண்டாகும். சமூக வேலைகளில் செல்வாக்கு உயரும். பிரபலமானவர்களுடைய அறிமுகத்தால் நன்மைகள் ஏற்படும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும்.
ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் தெளிவு நிறைந்த நாள். விருச்சக ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன்கள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் சிவபெருமான் மற்றும் தட்சிணாமூர்த்தி தேவதை. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார், நட்சத்திரத்தினுடைய அதிபதி. ஆக விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் விலக்கும், சங்கடங்கள் மறையும், குடும்ப ஒற்றுமை மேம்படும், பெரியவர்களுடைய வார்த்தைகள் மன ஆறுதலை தரும், தேக பலம், ஆரோக்கிய பலம் பெறுவீர்கள். மேன்மையான போக்கிலேயே உங்களுடைய செயல்கள் அமையும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தேவதை சிவபெருமான், தெய்வம். சனிக்கிழமை நாள் உங்களுடைய நட்சத்திர அதிபதியினுடைய அற்புதமான நாள். சனீஸ்வர பகவானை வணங்கி வேண்டி வழிபட எல் தீபம் ஏற்ற பிரச்சனைகள் தீரும். காகத்திற்கு ஒரு கைப்பிடி அன்னம் எல் கலந்து வைக்கலாம், அதோடு தயிர் கலந்தும் காகத்திற்கு படைப்பது மிக விசேஷம். நன்மையான நாளாகவே அமையக்கூடும். மாணவர்களுடைய படிப்பினுடைய நிலை உயரும். பிரபல மாணவர்களுடைய அறிமுகத்தால் நன்மைகள் ஏற்படும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தேவதை ஸ்ரீ மகாவிஷ்ணு. சனிக்கிழமை தினம் பெருமாளுடைய வழிபாடு செய்வது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு மிக நல்லது. இயலாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள். ஆடை தானம் செய்யலாம். உங்களால் முடிந்த வரையில் பொருள் உதவி செய்வது நல்லது. உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய அதிபதி புதன் பகவான் ராசியிலிருந்து 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு பகவான் மற்றும் சூரிய பகவானோடு சேர்ந்து கூட்டணியாக அமைக்கிறார். தெளிவு நிறைந்த நாள். ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும். சாதகமான முடிவு கிடைக்கும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலனை நீங்கள் அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். குழந்தைகளுடைய பாவகம் அது. காதலை பற்றி சொல்லக்கூடிய இடம், குல தெய்வத்தை பற்றி பேசக்கூடிய இடம் இந்த 5ஆம் இடம். அதிலே ராசிநாதன் குரு பகவானுடைய சஞ்சாரம். அது மட்டுமல்ல, 9ஆம் பார்வையாக குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள். திடீர் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். குழந்தைகளுடைய வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நிதானம் வேண்டும். பகை விலகும் நாள். சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதீத நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான், தேவதை ஸ்ரீ விநாயகமூர்த்தி. கேது பகவான் உங்கள் ராசிக்கு நட்சத்திர அமைப்பின்படி மூலம் நட்சத்திரக்காரர்களே 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் கேது பகவான். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள். திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படலாம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய வழிபாடு மிக நல்லது. சனிக்கிழமை தினம் மூலம் நட்சத்திரத்தில் தான் ஸ்ரீ ஆஞ்சநேயர்
அவதரித்த நட்சத்திரமும் கூட. ஆக மூலம் நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடலாம். உங்களுடைய செயல்கள் எல்லாம் சிறப்பாக அமைய வெற்றிகளாக இருக்க வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது சிறந்தது. இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள், அது இன்னும் விசேஷமான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி. சனிக்கிழமை தினத்தில் பெருமாள் வழிபாடு செய்வதோடு அன்னை ஸ்ரீ மகாலட்சுமிக்கு வில்வ இலை மாலை சாற்றி வழிபடலாம், குங்கும அர்ச்சனை செய்யலாம். உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இளைய சகோதர பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் சனி பகவானுடைய சேர்க்கையோடு அமைகிறது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும், பண வரவு கிடைக்கும், குழந்தைகளுடைய வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும், புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தேவதை சிவசூரியன் மற்றும் ஸ்ரீ சிவபெருமான் தெய்வமாக இருக்கிறார். ஆக உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ராகு பகவான் மற்றும் புதன் பகவானோடு சூரிய பகவானுடைய இணைவு கூட்டணியாக சஞ்சாரம் செய்கிறார். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே, பகை விலகும் நாள். சுபகாரியம் சார்ந்த பேச்சுக்களில் கவனம் தேவை, நிதானமாக செயல்படுங்கள். வார்த்தைகளில் பேசும்பொழுது பேச்சில் கவனம் தேவை, விழிப்புணர்வாக செயல்பட வேண்டிய நாள். இறை வழிபாடு செய்வதும் நவகிரக வழிபாடுகளை மேற்கொண்டாலும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. இறை பக்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள், ஆன்மீகம் சார்ந்த பயணங்களை மேற்கொள்ளுங்கள், நல்லது. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலனை நீங்கள் அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனீஸ்வர பகவான் ராசிநாதன் 2ஆம் வீடு குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனீஸ்வர பகவானோடு சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும். 5ஆம் பாவகம் குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய இடம், குல தெய்வம், காதல். 5ஆம் பாவகத்தில் சந்திர பகவான் லாபஸ்தானாதிபதி. சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் இருப்பதால் பிள்ளைகளால் மகிழ்ச்சி இறக்கம், பெருமை உண்டாகும், மேன்மையாக வருவீர்கள். மகர ராசி அன்பர்களே, இலக்கியம் தொடர்பான வேலைகளில் வாய்ப்புகள் கிட்டும். தாய்மாமன் வழியில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தாய்மாமனுக்குண்டான காரகத்துவம் பெற்ற கிரகம் புதன் பகவான். அவரே உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இளைய சகோதர பாவகத்தில் முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம். தாய் வழி உறவுகளிடத்தில் அனுசரித்துதான் செல்ல வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும், நெருக்கம் அதிகரிக்கும். உத்தியோக வேலைகளில் இருந்து வந்த பொறுப்பு குறையும். உதவிகள் பெறக்கூடிய நாளாக அமையும். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தேவதை சிவபெருமான், சிவசூரிய பகவான் வழிபாடு நல்லது. சூரிய பகவான் உங்களுடைய ராசிப்படி 3ஆம் வீட்டில் ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவான் 3 கிரகங்களினுடைய சேர்க்கையும் அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றங்கள் இருக்கும். குடும்ப நபர்களால் மகிழ்ச்சி கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரத்தினுடைய அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இலக்கியம் சார்ந்த வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். மற்றவர்களோடு விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. தம்பதியர்களிடையே ஒற்றுமை உணர்வு இருக்கும். வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தேவதை ஸ்ரீ முருகப்பெருமான் தெய்வம். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிப்படி 2ஆம் வீடு குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் வருமான பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுப்புகள் கொஞ்சம் குறையும்.
உதவிகள் நிறைந்த நாள், ஒற்றுமை மேம்படும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசிநாதன் சனீஸ்வர பகவான் ராசியிலேயே சுக்கிர பகவான் மற்றும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஆதரவான சூழல் ஏற்படும். விலகி இருந்தவர்கள் உங்கள் உதவியை நாடி வரலாம். தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். உயர் ரக வாகனங்கள் மீது ஈர்ப்பு ஏற்படும். பரிவு நிறைந்த நாள். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் அதீத நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தேவதை ஸ்ரீ முருகப்பெருமான் தெய்வம். முருகப்பெருமானுடைய வழிபாடு தினம் தினம் செய்யுங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவானோடு இணைவு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை செய்யக்கூடிய பணி நிமித்தமாக உயர்வு ஏற்படும். நல்ல சூழல் அமையும். உங்களுடைய உதவியை நாடி வருவார்கள். மற்றவர்களோடு உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். ராசிக்கு 2ஆம் வீட்டில் புதன் பகவான் சூரிய பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். ராகு பகவான் ஒத்துழைப்பு மேம்படும். அதிபதி துர்க்கை அம்மனுடைய வழிபாடு இந்த நாள் நல்லது. சனிக்கிழமை தினத்தில் இயலாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு தானம் செய்யுங்கள். அன்னதானம் செய்வது மிக மிக சிறப்பு. தெய்வ பலம் கூடும் நாள். மற்றவர்களுடைய வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். மாற்றங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். ராசிப்படி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் நட்சத்திர அதிபதி சஞ்சாரம் செய்கிறார். குரு கடாட்சம் பரிபூரணம். குருவே துணை என தினம் தினம் உச்சரித்து வாருங்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை. இளைய சகோதர சகோதரிகளிடத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். தகுந்த வேலைகளை மிக சிறப்பாக முடிப்பீர்கள். ஈர்ப்பு உண்டாகும். பரிவு நிறைந்த நாளாக அமையும். பெரிய பெரிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்கிற ஆசை பிறக்கும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைப்பு செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் 2ஆம் பாவகத்தில் ராசிநாதன் குரு பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு சகோதர பாவகத்தில்,
2ஆம் வீட்டிற்குண்டான அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் மேம்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மீனராசி அன்பர்களே, எழுத்துத்துறை சார்ந்த வேலைகளில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். திறமை மிக்க செயல்பாடுகளால் மதிப்பு உயரும். புகழ் நிறைந்த நாள். ஏற்றம் பெறுவீர்கள். முன்னேற்றங்கள் உண்டாகும். ஆனந்தம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதீத நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிருஷ்ட திசை தென்மேற்கு. அதிருஷ்ட எண் 3. அதிருஷ்ட நிறம் இள நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் தட்சிணாமூர்த்தி தேவதை சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தினத்தில் இயலாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்ய, பசியோடு இருப்பவர்களுக்கு தேடிச் சென்று உணவு வழங்க நட்சத்திரத்தின் அதிபதியான குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். குடும்ப ஸ்தானத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்களினால் நன்மை ஏற்படும். முக்கியமான வஸ்துக்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தேவதை சிவபெருமான். சனிக்கிழமை தினம் என்பதால் இறை வழிபாடு செய்வது, நவ கிரகங்களுக்கான அபிஷேக அர்ச்சனைகள், ஆராதனைகளில் ஈடுபடுவது நல்லது. வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்கள். சனீஸ்வர பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரங்களை உச்சரிப்பது நல்லது. அதிலும் காலை பொழுதே எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி 27 முறை பாராயணம் செய்வது அவசியம். முன்னேற்றகரமான நாளாகவே அமையும். துறை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிட்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனீஸ்வர பகவான் 12ஆம் வீட்டில். சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவானோடு செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரமும் அமைகிறது. வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். திருப்திகரமாக இருப்பீர்கள். சுதந்திரமாக செயல்படுவதற்கு ஏற்ற நாள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவதை. சனிக்கிழமை தினம் என்பதால் பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பு. திருப்பதி ஏழுமலையானை சென்று தரிசிப்பது அதீத பலனை தரும். அல்லது உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். ஓம் நமோ நாராயணாய எனும் மந்திரத்தை பாராயணம் செய்யும் போது பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. திறமைகள் வெளிப்படும் நாள். புகழ் நிறைந்ததாக இருக்கும். மதிப்பு மரியாதை உயரும். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக நல் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. DTCP approved and RERA registered plots அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனிலிருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார்சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள்.
6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3000 கோடியும் இரண்டாம் கட்டமாக ரூபாய் 2000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள் அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோகம் மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026இல் இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன. 46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவிலிருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி-நகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒபினியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள் ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கீஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 938 11 62 636 மற்றும் 90 43 192 132